ஒரு நடிகராக இருந்து விஜய் தற்போது அரசியல்வாதி ஆகிட்டாரு. ஆனாலுமே பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வருமாறு ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்கள் பனையூர் பண்ணையார் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு ரசிகர்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரான விஜய் பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வந்தால் கூட்டம் கூடிவிடும் என வீட்டிலிருந்தே அரசியல் செய்கிறார் என பேச்சுக்கள் கிளம்பி இருக்கிறது. வீட்டில் இருந்து கொண்டு எக்ஸ் வலைதளம் மூலமா மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பதிலுக்கு மக்களும் எக்ஸ் வலைதள பக்கத்துல அவரின் ட்வீட்டுகளை லைக் செய்வதோடு நிறுத்திக் கொள்ள போகிறார்கள் அப்படின்னு விமர்சனம் எழுந்து வருகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி பனையூர் பண்ணையார் என விஜயை சமூக வலைதளங்கள்ல விமர்சிப்பதை பார்த்து அவரினுடைய ரசிகர்கள் தற்போது வேதனை அடைந்திருக்கிறார்கள். யாருடைய பிறந்த நாளாவது நினைவு நாளாவது வந்தால் வீட்டில் ஒரு புகைப்படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்து அதனை புகைப்படம் எடுத்து எக்ஸ் தளத்துல வெளியிடுவார் விஜய் என பெயர் எடுத்து விட்டார். இந்த நிலையில வேலு நாச்சியாரின் பிறந்த நாளுக்கும் பனையூரில் புகைப்படம் வைத்து அதனை புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார் விஜய். வேலு நாச்சியாரின் நினைவு தினத்திற்கு சிறு புகைப்படத்திற்கு மாலை அணிவித்தவர் இன்று பெரிய புகைப்படமாக வைத்து பெரிய மாலை அணிவித்ததுதான் தற்போது மாற்றம் என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. அரசியல் களத்துல குதித்து விட்டால் வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியாது, வெளியே வந்தால் கூட்டம் கூடுகிறது என்றுதானே வீட்டோடு முடங்கி இருக்கிறீர்கள். இந்த கூட்டம் கூடாதா என ஏங்குபவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க உங்களுக்கு தானாக சேர்ந்த கூட்டம் இருக்க அதற்கு போய் பயப்படலாமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய கெத்தே இந்த தானா சேர்ந்த கூட்டம் தான். வீட்டை விட்டு வெளியே வாங்க, கூட்டம் கூடினால் கூடட்டும், உங்களுடைய கெத்த காட்டுங்க அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. ஏற்கனவே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவழைத்து விஜய் உதவி செய்திருந்தார். இதுவுமே பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தது. அதற்கு காரணம் களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து உதவி செய்தால் தானே மக்களுக்கு விஜய் மீது ஒரு நம்பிக்கை வரும். இப்படி பனையூர்ல இருந்து கொண்டு எல்லாமே பண்ணலாமா அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு விஜய் தரப்பில் இருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்க வந்திருந்தேன் அப்படின்னா என்ன பார்க்க நிறைய கூட்டம் அங்க கூடி இருக்கும், அதனால அங்க ஒரு கூட்ட நெரிசல் கூட ஏற்பட்டு இருக்கலாம், இந்த மாதிரி உங்க கூட உட்கார்ந்து என்னால பேசியிருக்க முடியாது அப்படின்னு விஜய் சொன்னதாக சொல்லப்படுகிறது. தற்போது விஜய் எக்ஸ் வலைதள பக்கத்துல ட்வீட் போடுவதையும் விமர்சித்து வருகிறார்கள். தானா சேர்ந்த பட்டாளத்தையே வைத்துக் கொண்டு வீட்டில் இருக்கவே கூடாது, நீங்கள் பனையூர் பண்ணையாரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியோ இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டுங்க. கூட்டம் கூடுதே என ஷூட்டிங்கிற்கு போகாமல் இருக்கிறீர்களா? இல்ல, அதே போல அரசியல் களத்துல இறங்கி வேலை செய்யுங்கள், அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நடிக்க வந்த போது கூட உங்களை கிண்டல் செய்தார்கள், அதையெல்லாம் என் காது கேட்காது என கண்டுகொள்ளாமல் முன்னேறி வந்தீர்கள். அரசியலிலும் அதையே செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் அப்படின்னு ரசிகர்கள் இப்போ பேசிட்டு வரதை நம்மளால பார்க்க முடிகிறது. விஜய் ட்வீட் போட்டிருக்கக்கூடிய இந்த போஸ்டுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ்களை பார்க்க முடிகிறது. போட்டோவும் டேபிளும் ஃப்ரேம் சைஸும் மாறுது, ஆனா அவர் பனையூர்ல தான் இருக்காரு அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. அது மட்டுமல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோமோட டுடே டாஸ்க் இதுதான் அப்படின்னு கமெண்ட்ஸ்களை பார்க்க முடிகிறது. ஓட்டு கேட்கவாது வீதிக்கு வருவீங்களா, இல்ல நாங்க தான் பனையூருக்கு வரணுமா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, பிரஸ் மீட் வைங்க, ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசுங்க அப்படிங்கிறதும் ரசிகர்களோட கோரிக்கையா இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களையும் பார்க்க முடிகிறது. இதனால இது எல்லாமே மாறணும், அரசியல் களத்துக்கு வாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.